ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா கிச்சன் க்ளீன் பண்ணேன். பாதி வீடியோவை காணாமல் போயிடுச்சு. சரி, இருக்கிற பாதி வீடியோ மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக கபோர்டில் இருக்கிற திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டேன். தம்பி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கானா கிச்சனில், பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட 2 மூடி தூக்கிட்டு போய் விளையாடிருந்தா. அம்மா எனக்கும் விளையாடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தான். நான் வந்து என்னடா விளையாட போகிறேன்னதுக்கு எனக்கும் பாக்ஸ் வேணும்னு சொன்னான். நான் பாப்பா கிட்டே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ போய் பொம்மை வச்சு விளையாடுன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அஞ்சரை பெட்டி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கழுவிட்டு இருந்தேன். எப்பவுமே வச்சுக்கோங்களா, கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறப்ப சோம்பேறித்தனம் வந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து கிச்சன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். பாக்ஸில் இருந்ததெல்லாம் கூட எடுத்துகிட்டு போய் வெளியே காய வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களா. ஆனால் பாதி வந்து வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று தோணுச்சு, ஏன் தான் நம்ம இன்றைக்கி கிச்சனை எடுத்து போட்டோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டயர்டாகிட்டேன் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கிச்சனே நீட்டாக இருந்துச்சு. பாக்ஸ் எல்லாமே இப்போ போச்சு இல்லை, போன வருஷம் ஆயுத பூஜைக்கு அப்போ வந்து வாஷ் பண்ணத்தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. அப்படியே கிச்சன் அப்படியே வாஷ் பண்ணாமே வந்து வச்சிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாகவே ஆசை எனக்கு இந்த மாதிரி கிச்சன் செட்லாம் வாங்கி செட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். செட்டும் பண்ணியாச்சு. ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனப்பட்டுட்டு அப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்குறேன். எப்பவுமே வச்சுக்கோங்களா, நம்ம ஒரு பொருள் வச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்ணி வச்சு தான் சும்மா நீட்டாக அழகாக இருக்கும். அப்படியே வச்சுருந்தேன்னா அது அழுக்கெல்லாம் படிஞ்சு கேவலமாக ஆகிடும். இன்றைக்கி தம்பி பாப்பா 2 பேரும் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. வியாழக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்கக்கிட்ட கத்தியே எனக்கு தலைவலியே வந்துருச்சு. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 days விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கிற பிளானில். அதுக்கப்புறம் கிச்சன் வந்து கொஞ்சம் பாத்திரம் அந்த கண்டெய்னரில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு தம்பி பாப்பா வந்து கொஞ்சம் வயிறு ஃபுல் பண்ணி தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு மாதுளப்பழம் அன்றைக்கி லாஸ்ட்டாக வீடியோ பண்ணி போட்டிருப்பேன். ஷாப்பிங் போயிருந்தது அப்போ வாங்கிட்டு வந்தது போடவே இல்லை, ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு 2 பழம் உரித்து தம்பி பாப்பா 2 பேருக்கு மட்டும் போட்டு கொடுத்தேன். 2 பேரும் பொம்மெல்லாம் வந்து தலைக்காதனை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. தம்பியோட ஃபேவரட்ன்றதுனால ஜூஸை பார்த்தோன்னே ஜாலியாகிட்டார். இப்போதைக்கு இந்த நிலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இருந்தது. கண்டெய்னரில் இந்த இதுவெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்த்திக்கோவிலே வெயில் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் கொட்டி வச்சேன். சரியான வெயில், அப்படியே செம்ம வெயில். காலே கீழே வைக்க முடியல, அவ்வளோ வெயில் சூடு இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் காஞ்சிட்ருக்கிற கெஃப்ரைல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இதையுமே தூக்கிட்டு போயிட்டு வெளியே வச்சுட்டேன். நெழில் தான் வச்சுருந்தேன், வெயிலில் வைக்கல. அப்புறமா ஈவினிங்காக என்ன பண்ணேன்னா நெகிழ் வந்ததுக்கப்புறமா பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். பாதி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு, பாதிக்கு தான் இந்த திங்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவே என்ன பண்ணேன்னா வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கவர்லேயே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு சரி வாஷ் பண்ணும்போது கொட்டி வைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்காதுன்னு சொல்லி அப்படியே வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டேன். 5.5 பெட்டி ரெடி ஆகிடுச்சு. ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, ஒன்று இதில் சோம்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அன்னாச்சி பூவும் பட்டையும் வந்து இருக்குது. லவங்கப்பூவும் பட்டையும். அப்புறம் வந்து ஏலக்காய், ஒரு 4 பாதாம் இருந்துச்சு, அதுவும் ஏலக்காய் பாக்ஸ்லேயே வந்து போட்டுட்டேன். அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, கொஞ்சமாக பெப்பர் இருந்துச்சு, அதுவும் போட்டேன். இது வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து லாஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு டைம் மட்டும் ஜூஸ் போட்டு குடித்தா மீதி அப்படியே இருக்குது. பிரியாணி மசாலா, கடலைப்பருப்பு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, இது வந்து கம்பு கூழ் வந்து செய்யலாம். இன்னும் ஒரு டைம் மட்டும் உளுத்தம் மட்டும் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு என்கிட்ட தோலோடு இருக்கிற உளுத்தம் பருப்பு நிறையவே இருக்குது. அது வந்து பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கடலை ஒரு 4-5 பாக்ஸ் மட்டும்தான் திங்ஸ் இருந்துச்சு. ஒன்றுதில் வந்து அவல், இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய். இந்த பாக்ஸ் வாங்கி நான் அம்மா வீட்டுக்கு ஒரு 4-5 நாள் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருச்சு.
ஒன்று இதில் துவரம் பருப்பு, ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டோடு இருக்கிற மைதா வந்து அப்படியே வச்சுட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்ம கொட்டி வச்சுட்டுனா என்ன மாவுன்னு தெரியாமல் போயிடும். மைதா மட்டும் அரிசி மாவா என்ன மாவுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். கிச்சன் ஃபைனலாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து வெளியே இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு கிச்சன் பார்க்குறதுக்கு. பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாதி பாக்ஸில் வந்து திங்ஸ் இருக்குது, பாதியில் இல்லை. இதெல்லாம் ரொம்ப 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 நான் வந்து விரும்பி வாங்கின ஒரு கண்டெய்னர்னே சொல்லலாம். அப்போ வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு, இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது இந்த கண்டெய்னர்லாம். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வைக்கிறது, அதுக்கும் கீழே வந்து வெங்காயம் மட்டும் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, மற்றதெல்லாம் காயெல்லாம் கீழே வச்சுருந்த பாத்திரம்லாம் எடுத்து அந்த பாத்திரம் வைக்கிற அந்த கூடையில் வந்து வச்சுட்டேன். மேலே வந்து டீ தூள், ஹேண்ட் வாஷரு, அப்புறம் வந்து இந்த ஸ்பூன் போடுற ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஆர்கனைசர் வந்து வாங்கி அதில் எண்ணெய் பாட்டில், அப்புறம் நெய், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம வீடு வாங்கும் போதே இருந்தது, அதுவுமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக வாஷ் பண்ணாமல் இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கிங் தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே கொஞ்சம் மசாலா ஐட்டம், அஞ்சரை பெட்டி இதெல்லாம் மட்டும் அப்படியே வந்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுடைய கிச்சனு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆர்வலாக குடிக்கிறதில்ல, ஒரு பழுப்பு தண்ணி தான். இது வந்து இந்த கிரிவல பாதையில் வந்து போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக தண்ணி. இப்போ இந்த பாத்திரம் மட்டும் இருக்குது, வெளியே காய வச்சுருந்த எல்லா திங்ஸ் எல்லாம் போட்டு அது மட்டும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.